இந்த கர்ணா பாஸ்கரை காப்பாத்தினது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களை அடிச்சு துரத்திட்டான்ப்பா. எவ்வளோ திமிரு இருந்தா கர்ணா இப்படி பண்ணுவான்? இருக்குடா உனக்கு, கவனிச்சுக்கிறேன். ஆமா, இந்த பையன் என்னன்னா? எனக்கு தெரிஞ்சவனை ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் தான்ப்பா இருப்பான். எப்போ அவன் நம்ம பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டானோ அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் வச்சு அவனுக்கு முடிவு கட்டும். அப்பா, அவங்க 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி தெரிலப்பா. நம்ம இப்பவே சுதாரிச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. ஆமாண்ணே, இப்பவே அவனை முடிச்சு விடணே. ஞாபகம் இருக்கா திவா? நம்ம வீட்டு பொண்ணுன்னு நம்ம நம்பிக்கையோட வளர்த்த ஒருத்தி என்ன பண்ணுனான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அதை மறக்க முடியுமாண்ணே? இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் கொதிக்குதுண்ணே. இன்னொரு தடவை நம்ம குடும்பத்துல அந்த கதை நடக்கவே கூடாதுண்ணே. அதுக்கு தான்டா சொல்றேன், முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அங்கேயே ஆஸ்பத்திரிலேயே ஒரு முடிவு கட்டினோம்டா. போடா. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. பாஸ்கர், இதுதான் சித்ராவோட அப்பா, கிருபா. தம்பி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். யோ, அந்த பழத்தை குடியா? இந்தாங்க தம்பி. போட்டோகிராஃபர் சார், பாப்பா எப்படி? பழம் எடுத்துக்கப்பா. உடம்பு பார்த்துக்க, சீக்கிரம் குணமாய் வரணும். சரியா? சரிங்க சார். கிருபா, போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே சார். எல்லாத்தையும் கிருபா சொன்னாப்பா. நீ கவலையே படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம் தம்பி. தம்பி, பார்த்தா படிச்ச பையன் மாதிரி இருக்கீங்க, சின்ன பையனா வேற இருக்கீங்க. வண்டியை பார்த்து ஓட்டுறது இல்லையா? உங்க தகுதிக்கு மீறி வண்டி கிடைச்சாலும் நீங்க அதுல போலாமா? கொஞ்சம் யோசிக்கணுமா? நமக்கு எது சரியா வருமோ அதைத்தான் செய்யணும் தம்பி. வண்டி சொந்தக்காரனுக்கு மட்டும் நீ இந்த வண்டியை ஓட்டுறது தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன் நிலைமை என்ன யோசிச்சு பாரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் தம்பி. சித்ரா, என்னாச்சு? நீ ஏன் டல்லா உட்காந்துட்டு இருக்க? அட போங்கக்கா. சித்ரா, நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியும்க்கா. நாங்க பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு விஸ்வா பாஸ்கரை அடிக்க வந்துட்டான். பாஸ்கரும் விஸ்வாவை நல்லா திட்டி விட்டுட்டான். உனக்கு அது மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி நடந்தது தெரியுமா? என்னாச்சுக்கா? நீங்க பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆளை வச்சு விஸ்வா பாஸ்கர் அடிச்சு போட்டுட்டான். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இந்த விஸ்வாக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, அவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நல்ல வேலை நானும் கர்ணாவும் அந்த பக்கமா போனோம். அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்தோம்.
ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஆமா, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஐயோ பாவம்க்கா, இப்பதான் அவனை முத தடவை பாக்குறேன். ஏதோ 2 வார்த்தை பேசணும், அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டானே. அக்கா, என்னக்கா இது? என்னம்மா பண்ண சொல்ற? இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே தப்பா நினைக்கிறவங்க கிட்ட நாம என்ன பேசுறது? பாஸ்கரை பார்க்கவே இன்னசென்ட்டா தெரிஞ்சது. அவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா? எல்லாம் என்னாலதான். உன்னாலன்னு ஏன் சொல்ற? நீ என்ன பண்ணுவ? எல்லாம் அந்த விஸ்வாவாலதான். அக்கா, பாஸ்கரை ஒரு தடவையாவது நேர்ல பார்த்து அவன்கிட்ட சாரி சொல்லணும்க்கா. இல்லைன்னா என் மனசே ஆறாது. அக்கா, தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. ஏய் சித்ரா, ஏற்கனவே பிரச்சனையாயிருக்கு. நீ வேற ஆஸ்பத்திரிக்கு போனா அது இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். இதுல கிருபான வேற அங்க வந்தாரு தெரியுமா? அக்கா மெஹந்தி போட்டுக்கோக்கா. வேண்டாங்க, இருக்கிற பிரச்சனைல நீங்க வேற. ஏங்கா வேணான்னு சொல்ற? போட்டுக்கோக்கா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. சித்ரா ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவளோட மனசை சரி பண்ணுனா இப்படி ஏதாவது பண்ணாதான் உண்டு. அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. சித்ரா, அதான் பசங்க கேக்குறாங்கல்ல, போட்டுக்கோ. அக்கா, எனக்கு வேண்டாங்க்கா. ஏய் சித்ரா, இந்து சொல்றாள்ல, போட்டுக்கோ. நான் மட்டும் போட்டுக்கிட்டா எப்படி? இந்து அக்காவும் போட்டுக்கிட்டுமே. எனக்கு எதுக்கு மெஹந்தி? நல்லா இருக்கே. அவளை போட்டுக்க சொல்லிட்டு உனக்கு வேண்டான்னா நீயும் போட்டுக்கோ. எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அக்கா, என்ன மட்டும் மெஹந்தி போட சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. பொண்ணுங்களுக்கு மெஹந்தி பிடிக்காம இருக்குமா? அக்கா, என்ன மட்டும் மெஹந்தி போட சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. பொண்ணுங்களுக்கு மெஹந்தி பிடிக்காம இருக்குமா? இந்தோ நான் அவ்வளோ தூரம் சொல்றாள்ல, அவளுக்காவது போட்டுக்கோ. சரி சித்ரா, நானும் மெஹந்தி வச்சுக்கிறேன். சரி வாங்க, வா. உட்காரு. வாங்க. ஹேய், என்ன பண்ணிட்டு இருக்க? மெஹந்தி. மெஹந்தியா? அக்கா, அக்கா. சொல்லு வாங்க. ஜெயந்தி. இங்க பாருங்கக்கா.